ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் மசால் கடலைக்கு இந்த மாதிரி அந்த மசால் உதிராமல் இருக்கிற மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி கிறிஸ்பியான ஒரு மசால் கடலை தான் நம்ம செய்ய போகிறோம். இது ஸ்கூல் விட்டு வரக்கூடிய குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நம்ம ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ், தயிர் சாதத்துக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். வாங்க எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 300 கிராம் பச்சை நிலக்கடலை எடுத்துருக்கிறேன். இந்த மெஷரிங் கப் ஒரு 250 கிராமு, மறுபடியும் ஒரு 1/4 கப்பு நான் போட்டிருக்கிறேன். இதில் ஏதாவது கெட்டுப்போன கடலை ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்து நம்ம சுத்தப்படுத்தி எடுத்து வச்சிட்டோம்னா நல்லது. இப்போது 300 கிராம் அளவுக்கு நான் பச்சை நிலக்கடலை போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இந்த நிலக்கடலை நல்லா சுத்தப்படுத்திட்டோம். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சலிச்சு போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன் கடலை மாவு. அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்பூன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போது தேவையான அளவு நம்ம காரத்துக்கு தனி மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். இது கலருக்காக. ஒரு 7-8 பல் பூண்டு நல்லா இடித்து போட்டிருக்கிறேன். நீங்கள் இஞ்சி வேணாலும் சேர்த்து போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். பூண்டு மட்டும் தனியாக போடும்போது நல்லாயிருக்கும். இந்த பேஸ்ட் போடுறத விட இந்த மாதிரி இடித்து போடும்போது தான் நல்லா வாசனையாக இருக்குது. தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா நிலக்கடலையிலையும் இந்த காரம் உப்பு காரம் எல்லாமே படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி ஈவனாக கலந்து விட்டுட்டு எண்ணெய் நான் ஸ்டவ்வில் ஊற்றி வச்சுக்கிறேன். கொஞ்சம் வாமாக, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கை பொறுக்கிற சூடு இருந்துச்சுன்னா போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ பிகினஸாக இருந்தீங்கன்னா ஸ்பூனில் கலந்து விடுங்க. இது எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கும். இப்போ நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டதுனால தான் இந்த கலர் கொடுக்குது. உங்களுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூளே நீ ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றின பிறகு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி பிசையும் போது தான் அந்த மசாலா எல்லா பக்கம் ஈவனாக கோட் ஆகும். நம்ம கடலை மாவு போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த கடலை மாவு அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி எல்லா பக்கம் மசாலா எல்லா நிலக்கடலையிலையும் நல்லா கோட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஆறிடுச்சு பாருங்கள். அந்த அரிசி மாவு போட்டதுனால எல்லா நிலக்கடலையிலையும் உதிரி உதிரியாக ஆயிடுச்சு. நம்ம உடச்சி விடணும்னு அவசியமே இல்லை. கடைகளில் வாங்குறதுங்க கூட 1, 2, 3ன்னு சொல்லிட்டு ஒட்டிகிட்டு இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் செய்யக்கூடியது தனித்தனியாக இருக்குது பாருங்கள். அந்த மசாலா நம்ம எடுக்கும்போதே தெரியும். இப்போது மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். பிகினர்ஸாக இருந்தால் கரண்டியில் வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம். அந்த சல்லி கரண்டியில் வேணாலும் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ஒன்றா எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு கையில் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு எடுத்து கேப் இருக்கிற பக்கமெல்லாம் நம்ம போட்டு விட்டுட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இனி ஒரு பேட்ச் நம்ம போட்டுக்கலாம். இப்போது நான் 200 கிராம் அளவுக்கு இப்போ போட்டுட்டேன். 100 கிராம் அளவுக்கு மீதி வச்சுக்கிறேன். இப்போது நல்லா கலந்து விட்டுடலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கரண்டியே போடாமல் அதுக்கு அடுத்தது போடும்போது இந்த மசாலா நம்மளுக்கு உதிராமல் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சலசலப்பு அடங்கின உடனே நம்ம எடுத்துடணும். ஏன்னா உள்ளே கருகிரும். எண்ணெயில் போடுறதுனால சீக்கிரமாக கருகிரும். போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இந்த அளவுக்கு சத்தம் வரணும். இந்த கரண்டியில் நம்ம எடுக்கும்போது பார்த்திங்களா, இந்த மாதிரி சத்தம் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம், வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம். உள்ளே நல்லா இந்த பச்சை வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். சத்தமும் அடங்கிடுச்சு பாருங்கள்.
எப்படி சத்தம் கேட்குதா உங்களுக்கு தட்டில் போடும்போதே இவ்வளோ சத்தம் வந்துச்சுன்னா இனி ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆறுன பிறகு நல்ல சத்தம் வரும். அந்த ஆறுனா தான் வந்து இது கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். நம்ம சூடாக எடுத்து நம்ம கையில் தொட்டோம்னா கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக இல்லாத மாதிரி தான் தெரியும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா மொறு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். செகண்ட் பேட்ச் வந்து நான் அப்படியே போட போகிறேன். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம கரண்டியில் கலந்து விட்டுட்டு அந்த சத்தம் அடங்கின உடனே எடுத்துடலாம். எல்லா வேர்க்கடலையும் இதே மாதிரி எடுத்துடலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து குழந்தைகளுக்கு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நம்ம வீட்லேயே செஞ்சது அப்படிங்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை 2 கொத்து போட்டுடலாம் இந்த சூடான எண்ணெயில். இந்த கருவேப்பிலை வந்து மேலே போட்டு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சாப்பிடாத குழந்தைகளும் கூட அந்த ஸ்நாக்ஸ் கூட சேர்த்து சாப்பிட்ருவாங்க. உடம்புக்கும் நல்லது, ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது. இப்போ ஆறின பிறகு கருவேப்பிலை மேலே வந்து பொடிச்சு விட்டுக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக சத்தம் உங்களுக்கு கேட்குது. படக்குன்னு நல்லா கிறிஸ்பியாக முருகலாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.